தாடியை அதாவது அழகுபடுத்துவதை பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது தாடி ஒருத்தர் வளர்க்கிறாரு, வளர்க்கக்கூடியவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் அந்த தாடி வந்து அங்கங்களை நீட்டமாக இருக்காம அதை அப்படி ஒரு விதமாக இருக்காம அதை கட் பண்ணி என்ன செய்யறாரு, தாடியை அழகுபடுத்திக் கொள்வதை பற்றிய சட்டம் என்னன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னென்ன ரசூலுல்லாஹ் ஜுஸ்ஸு வஷ்ஷவாரிபு வர்குல் லிஹா வகாலிஃபுல் மஜூஸ், நீங்கள் அதாவது மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளர விடுங்கள், மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த ஹதீஸை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவிக்கிறாங்க. இப்ப இங்க தாடியை வளர விடுங்கள் என்று சொன்னா ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒன்று வெட்டவே வெட்டாதீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்தது தாடியை வளருங்க அப்படின்னா தாடியை வளர்த்தல் என்பது அதுல அடங்கும். அதுக்காக டச்சே பண்ணாதீங்க என்ற கருத்தில் அதை புரிஞ்சு கொண்டோம்னா அது வந்து என்னது, நம்ம ஒரு தவறான புரிதலாகத்தான் நம்ம அதை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். உதாரணமாக பொதுவாக வளருங்கள் அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து வெட்டாதீங்க என்று சொல்ற கருத்து என்ன செய்யாது இருக்காது, இல்லாமக்காதீங்க என்ற கருத்து தான் பெரும்பாலும் என்ன செய்யும் இருக்கும். உதாரணமா வீட்டுல வந்து மரம் செடி கொடிகளை வளருங்க நம்ம சொல்ற நேரத்துல வீட்டுல என்னது நல்ல மரமெல்லாம் வளர்ந்திக்கிற டைம்ல அதுல மேல கட் பண்ணி கொஞ்சம் அழகுபடுத்தி விளங்கிட்டா அதுல ஒரு காஞ்ச இலைகள்லாம் தட்டி விட்டு நல்ல முறையா வச்சிருந்தா இவர் மரம் வளர்க்கல நம்ம யாரும் சொல்ல போறது இல்லை. அடியோட வெட்டிட்டு அது ஒரு துண்டை காட்டிட்டு இந்த மரம் வளர்த்திருக்கிறோமா இல்லையான்னு கேட்டா அது வளர்ச்சியும் இல்லை. நல்ல முறையில ஒரு மனிதன் என்னது வளர்த்திருக்கிறார் என்று புரிஞ்சு கொள்ற அளவிலான வளர்ப்பு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல வாருது. எவ்வளவு வளர்ந்தாலும் சரி, அது பெரும்பெருளுக்கு வந்தாலும் சரி வளர்க்கத்தான் உணவு அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை. இதை நாங்களாக சொல்லல. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேருமே தாடியை வந்து ஒரு புடி பிடிச்சி என்ன செய்வாங்க, அதுக்கு மேல வந்து வெட்டுவாங்க. தாடியை ஒரு பொடியை பிடித்து அதுக்கு மேல வெட்டுவாங்க. இப்னு உமரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வெட்டினதனால வெட்டுங்க நாங்க சொல்லல. அந்த ஹதீஸ மொழி அடிப்படையில கூட அப்படித்தான் நம்ம என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மொழி அடிப்படையிலான புரிதலுக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு செயல்பாடுகள் என்ன செய்து இன்னும் துணை செய்து அதான் நம்ம சொல்ல வரோம். அப்ப அவர்கள் ஒரு புடி பிடிச்சு வெட்டுறாங்கடா, அதுக்கப்புறம் தாடி அவங்களுக்கு இருக்குது, எனவே வளர்த்தார்கள் என்பதில் என்னது அவர்கள் முரண்படல. அதே போல வல் யக்லௌ தஃபதஹும், அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்னது அவர்கள் வந்து வல் யக்லௌ தஃபதஹும் என்று சொல்லி வருது. அவர்களுடைய அதாவது தஃபதுகளை என்ன முடி வெட்டுறது, களைகிறது, இது போன்றவைகளை அவர்கள் என்ன செய்து கொள்ளட்டும், களைந்து கொள்ளட்டும் என்று சொல்லி வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்துக்கு பல நபித்தோழர்கள் வந்து தாடியை வந்து எனது அழகுபடுத்துவது என்று விளக்கம் கொடுத்திருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே தாடியை பொறுத்த வரைக்கும் அஹ்மது பின் ஹம்பல் அவர்கள் தாடியை ஒரு புடி பிடிச்சு வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கத்தில் உள்ள மாணவர் கேட்கிறாங்க, அதாவது ஹதீஸ் வந்து ஆஃபு வருது, அதாவது நல்ல முறையில வளருங்க என்று வருது, நீங்க வெட்ட அழகுபடுத்திக்கங்கன்னு சொல்றீங்களே என்று சொல்றதுக்கு அலி ஆஃபா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி அந்த அழகுபடுத்தி வளர்த்தார்களோ அப்படித்தான் வளர்த்தல் என்று சொல்லி அஹ்மது பின் ஹம்பல் என்ன செய்றாரு விளக்கம் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால தாடி ஒரு மனிதன் வைத்திருக்கிறார் என்று சொல்கின்ற அளவுல அழகான நீண்ட அளவுல அமைப்புல தாடியை வளர்த்த பின்னால ஒரு புடியை நம்ம அளவாக கொள்ளலாம். அந்த அளவுக்கு மேல நம்ம வளர்ப்போம் என்று சொன்னால் என்ன, அதாவது அதை தவிர்த்துக் கொள்வது, அதில் அதை ஷோர்ட் பண்ணிக் கொள்வதில் மார்க்க ரீதியாக தடை இல்லை. ஆனால் ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த விஷயத்தை நாங்கள் முறப்படுகிறோம். அவர் கொஞ்சம் அதுல அதாவது கொஞ்சம் ஒரு படி மேலே சென்று ஒரு புடிக்கு மேல் வளர்ப்பது என்பது அல் பிதா அல் இதாஃபியா பிதாத் என்ன செய்றாரு ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்கள் சொல்கிறார்கள். அந்த நிலைப்பாடை மட்டும் நம்ம என்ன செய்கிறோம், அதாவது விமர்சிக்கிறோம். மற்றபடி தாடியை வந்து பண்ணி கொள்வதில் தவறில்லை, பண்ணித்தான் ஆகணும் என்று சொல்லல. ஒரு தாடி என்கின்ற அளவுல நல்லா வளர்ந்த பின்னால ஒரு பிடிக்கிற அளவுல வளர்ந்த பின்னால சாதாரணமாக அதை அழகுபடுத்திக் கொள்வதில் தவறு இல்லை. ஷோர்ட் பண்ணி அரவாசா வெட்டி விடுறது வேற, அழகுபடுத்திக் கொள்வது என்பது வேறு என்பதை நம்ம கவனத்தில்